அனுராதா ரமணன் ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தாங்க தெரியும். ஆமாம் ஆமாம். அவங்க ஒரு பிரபலமான ஒரு மடத்தை பற்றி அப்படியே சொன்னாங்க. அன்றைக்கி இருந்த அந்த 3%காரங்க பூரா அவங்களும் 3% தான் இந்த மாதிரிலாம் சொல்லி இது பண்ணாதுன்னு சொல்லி அதை அப்படியே மூடி மறைச்சாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, பிரபலமான சாமியார் ஆகிட்டீங்கன்னாக்கா பெரிய ஆளுங்களுடைய கருப்பு பணம் பூராத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பத்திரமான இடம் எடுத்தீங்கன்னா அதுதான். இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டில் போஸ்டிங் போட்டுருவாங்க, மாட்டேன்னு இந்த ஆஃபீஸை வந்து கெஞ்சுவாங்க, சார் சேருங்க சார், கவர்மெண்ட்டில் ஆள் இல்லை சார், சேர மாட்டேன்னு. அந்த மாதிரி இருந்தது ஒரு காலம். இன்னைக்கு வேலை இல்லை டாக்டருக்கு ஆயிரக்கணக்கு, படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை. நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். சமீப காலமாக ஒரு சொல்லிக்கொள்கிற மாதிரி ஒரு பெரிய தொழிற்சாலை இந்தியாவில் எங்கேயாவது திறந்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். பேரானம் ஏரிக்கரையில் குதிரை போய்கொண்டிருந்தான், தூரத்திலே பாய்மர கப்பல்கள் போய் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய 5 அத்தியாயங்கள் 1500 பக்கத்தையும் அடுத்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எழுதி கொடுத்துருவோம். நீங்கள் சிந்திக்க வேண்டியது இப்படியெல்லாம் போச்சுன்னா உங்களை அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு இன்டிமேட்டாக அந்த கம்ப்யூட்டர்கிட்ட பழகிட்டு இருப்பான். இது எந்த அளவுக்கு போயிடுதுன்னா அவளை ரேப் பண்ணி கம்ப்யூட்டர் ரேப் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அவள் செக்கப்புக்கு போகிறா, அவள் ப்ரெக்னென்ட் ஆகும். நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க அரசியல் மற்றும் சினிமா விமர்சகரும் மருத்துவருமான திரு காந்தராஜ் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியர், இப்போ மக்கள் வந்து மூட நம்பிக்கை மேலே ரொம்ப அதிகமாக ஈடுபாடோடு இருக்காங்க. ஜோசியம், ஜாதகம், இந்த 4 நட்சத்திரம் பார்க்குற இதை வந்து சில பேர், அதாவது ஒரு சில பேர் வந்து நல்ல ஆரோக்கியமான முறையில் நல்ல வழிபடுத்துகிற ஜோசியர்களும் இருக்காங்க. ஒரு சில ஜோசியர் வந்துட்டு அந்த மக்களுடைய வீக்னஸை பயன்படுத்திட்டு அவங்கள தவறான வழிகளெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமாக வந்துட்டு குடும்ப பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. முக்கியமாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா பணக்கார பெண்கள் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இன்றைக்கி நேற்று இல்லைம்மா, ஆதி காலத்துலேருந்து நடக்கிற விஷயம். அது 1949 வேலைக்காரின் படம் வந்து எல்லாம் எழுதின கதை வசனம் எழுதின படம். அதில் தான் முதலாக இந்த சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு ஏமாத்துறது, பெண்கள் எப்படி ஏமாறுறாங்க, ஆம்பளை வந்து பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறது, பொம்பளை ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்துறது, இதெல்லாம் அதில் தான் முதல்ல காட்டினாங்க. அதுக்கப்புறம் நிறையா படங்கள் அது மாதிரிலாம் வந்தது. ரங்கோன் ராதாங்கிற படத்தில் அதுவும் அண்ணா கதை வசனம் தான். அதுலேயும் அப்படி தான், அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி பேய் ஓட்டுறேன்னு சொல்லி அந்த ஒரு ஜோசியக்காரர் வந்து கதாநாயகி உயிர் எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க, நிறைய எடுத்திருக்காங்க. நம்ம நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் குழந்தையின்மைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த குழந்தை இல்லைன்னாக்கா அது அந்த பெண்ணை வந்து சமூக புறக்கணிப்பில் கொண்டு போய் விட்டுருவாங்க, மலடி அப்படின்வாங்க. ஒரு வீட்டில் நடக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் முன்னாடி வந்து நிற்க விட மாட்டாங்க. அவங்க வராங்கன்னு நிற்போம், அப்படி வர மாட்டாங்க, நல்லா பண்ணுவாங்க. எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் குழந்தை இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் கடைசி ரோவில் தான் போய் உட்காருவோம். கூப்பிட்டாலோடையே எட்டி பார்க்க மாட்டோம். நாமளாக போய் நின்றுட்டு மூதேவி இவ வேண்டாத்துக்கு முதல்ல வந்து நின்றுக்கிறான்னுவாங்க. அதெல்லாம் இந்த சமூக புறக்கணிப்பு பயந்து பிள்ளை வரம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு சாமியார் இருந்தாங்கன்னா அவன் அடிச்சா பிரைஸ். அது மாதிரி ஒரு சீசனில், அது நாங்கள் வந்து நல்லா பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்த மாதிரி சாமியார்கள் புத்தீசல் மாதிரி இருந்தாங்க. ஒரு நல்ல சாமியார் தொழிலில் நல்லா சம்பாதிக்கணுன்னாக்கா ஒரு அளவுக்கு ஜோசியம் கற்றுக்கணும், கொஞ்சம் குழந்தை பெக்கிறதுக்கான வைத்திய முறைகள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடலாம், ஈஸியாக ஏமாற்றி கோடீஸ்வரன் ஆகிடலாம். இதில் இன்னொருத்தவங்க கூட பர்டிகுலராக அஃபெக்ட் ஆகிடும். அதை மகளிர் ஆணையத்தை சேர்ந்த பெண்கள் கூட, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கா, அவங்களுமே வந்துட்டு இந்த ஜோசியத்தை ஜாதகத்தை நம்பி தன்னோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து பாலியல் ரீதியாக வந்துட்டு இந்த ஜோசியக்காரங்களை வந்துட்டு துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. இதுவும் உண்மையான ஒரு அது நிறைய நடக்குது. அனுராதா ரமணன் ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தாங்க தெரியும். ஆமாம் ஆமாம். அவங்க ஒரு பிரபலமான ஒரு மடத்தை பற்றி அப்படியே சொன்னாங்க. அன்றைக்கி இருந்த அந்த 3%காரங்க பூரா அவங்களும் 3% தான்
இந்த மாதிரிலாம் சொல்லி இது பண்ணாதுன்னு சொல்லி அதை அப்படியே மூடி மறைச்சாங்க. நீங்கள் அந்த மடம் காலியாகி போச்சுக்கிறது வேறு விஷயம். எல்லா மடங்கள்லேயும் அதுதான் நடக்குது. அதான் வேலைக்காரி படத்தை சொன்னேனே, அதுலேயும் அதே தான். சுந்தர கோஷ் அப்படின்னு காட்டுவாங்க கோர்ட்டில். பகலிலே அந்த சாமியாருக்கு காரியதரிசி இறைவிலைவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டார் உங்களோட அனுமதியுடன் சொல்லிட்டு ஆம்பளை நின்றுக்கிட்டுருவான். இப்போ ஒரு தட்டாங்க தல்வாக்கில் உழுவும் பார்த்தா பொம்பளை. ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு காலையில எல்லாம் ஆம்பளை, ராத்திரியில் உத்தியானவனம். இது மாதிரி தான் சாமியார் மடங்கள் முக்கால்வாசி இப்படி தான் இருக்குது. ஒரு பிரபலமாக இது சாமியார் மடத்தில் கொலையே நடந்தது. 2 பேர்த்த கொலை பண்ணி போட்டாங்க. இன்றைக்கி உள்ள அது யார் நடத்தினா என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, பிரபலமான சாமியார் ஆகிட்டிங்கன்னாக்கா பெரிய ஆளுங்களுடைய கருப்பு பணம் பூராத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பத்திரமான இடம் எடுத்தீங்கன்னா அதுதான். இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் கையை வச்சோம்னா என்ன ஆகுனா உடனே சனாதனம் உள்ள வந்துடும். இந்து மதத்துக்கு மாத்திரம் செய்யலையே, கிறிஸ்தவ மதத்தில் நடக்கலையா, முஸ்லீம்கள் நடக்கலையா, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. நீ உன் மதத்தை பாருப்பா, நீ ஏன் மதத்தில் நடக்குது, அதை அவன் மட்டும் யோகி தந்த பண்ணுறதுன்னா அப்புறம் அந்த மதத்துக்கு நான் போய்க்குவல்ல. அதனால் இது இந்த மாதிரி சொல்லி தான் பல விஷயங்களை மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் காலாகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த ஜோசியம் எப்போ நமக்கு இதாகுன்னா, சொன்னது நடந்துருச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜோசியர் சொன்னது தான். நான் ஒரு தடவை பரீட்சைக்கு போகிறேன். எக்ஸாம் எழுத போகும்போது அவரும் ஒரு ஆஃபீஸர் வரும். இந்த தடவை நீ பாஸ் பண்ண மாட்டேப்பா அப்படின்னாரு. நான் நொந்து போய் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். சரி சொன்ன மாதிரி ஃபெயில் ஆகிட்டேன். ஐயோ. அப்புறம் ஒவ்வொரு தடவை பரீட்சை எழுதும்போது அவர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சுட்டேன். உங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை அவர் சொன்னாதான் போய் எழுதுறதுங்கிற அளவுக்கு போயிட்டேன். அந்த மாதிரி ஆகிட்டேன். அப்புறம் தான் எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மனைவி தான் வந்து ஒரு அளவுக்கு இந்த சாமியார் பைத்தியத்தை வந்து உங்களை வெளியில் கொண்டுட்டு வந்தாங்க. சரி ஜோசியம் நம்புறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் விட்டேன். அது ஒரு நல்ல ஒரு சயின்டிஃபிக்காக நடக்கிறது தான். அது பார்த்தீங்கன்னா நான் கேட்பேன், ஜோசியர்களை கேட்டேன், எங்கேயோ இருக்கிற கிரகம் வந்து எனக்கு என் மேலே ஆதிக்கம் செலுத்துதுன்னு நான் சொன்னேன். எப்படியா நம்புறதுன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில், பௌர்ணமி அன்னைக்கு கடல் பொங்குது, அமாவாசை அன்னைக்கு கடல் பொங்குது, நிலாவினுடைய ஆகர்ஷண சக்தி, ஈர்ப்பு சக்தி அதிகம் ஆகுது, கடல் அது தகுந்த மாதிரி கொந்தடிக்கிறது, அடங்கிறது. அது அப்படி அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை பூமி மேலே அது கொடுக்குது. அப்படி கொடுக்கறதுனால தான் கடலே பொங்குதுன்னா அந்த பூமியில் வச்சுக்கிற நம்ம வந்து அந்த அழுத்தத்தில் இருக்கும்போது மனசு அந்த அழுத்தத்துக்கு ஆட்படும் போது அழுத்தத்தின் வேகத்தின் மூலமாக நம்முடைய சிந்தனை சக்தி எல்லாமே மாறும். அதனால தான் நம்முடைய செயல்கள் மாறும். அமாவாசை அன்றைக்கி பைத்தியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அமாவாசை அன்றைக்கி ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இங்கிலீஷில் அதுக்கு பேர் லூனாட்டிக்ஸ்ன்னு பேர். அதனால் இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. விஞ்ஞான ரீதியாக நீங்கள் சொல்கிறவங்க இருக்காங்க, அது நடக்கிறது இருக்குது. முக்கால்வாசி வந்து 75% நடக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு, 25% நடக்காது. ஒரு தடவை ஒரு பிரபல நடிகர் என்ன சொன்னார், ஒரு பொண்ணு கையை பிடிச்சி, அவர் கூட நடிகருடைய கையை பிடிச்சிக்கிட்டு அதில் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, உனக்கு வந்து மனசுக்குள்ளார பெரிய குழப்பம் இருக்குது, வயிறு உனக்கு சரியாக இல்லை, பசி சரியாக எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 சொன்னார். அந்த நடிகை அப்படியே அசந்துட்டாய். உங்களுக்கு எப்படி இவ்வளோ நல்லா ஜோசியம் தெரியுது, யார் கையை பிடிச்சி சொன்னினாலும் இதை சொன்னீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் அது இருக்கும், அவ்வளோ. எல்லாருக்கும் இருக்க ஒரு காமனான ஒரு விஷயம். இது மாதிரி சிலதெல்லாம் இருக்கும். சில நீங்கள் காதலா படத்தில் வந்து க்ளீனாக காட்டுவாங்க. ஆமாம், கமல்லையே எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லி லிங்கத்தை வாயிலேருந்து எடுக்கணும். அதில் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும் அந்த படம், காதலா படத்தில். இப்போ ஒரு பெரிய இடத்த ஆள் வர்றான் அப்படின்னு வச்சுங்க, அங்கே வெளியில் இருக்கவங்க பார்த்துட்டு மந்திரியோட மகன் வர்றாருங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க உள்ள. அவர் உள்ளே போனவுன்னு அந்த ஜோசியர், நீங்கள் வருவீங்கன்னு தெரியும், அப்பா இப்படி இருக்காரு, எல்லாம் நல்லா இருக்கும்,
அப்படியே நம்ம அனுப்பி விடுவோம். நம்ம யாருன்னு கூட தெரியாது, இதுதான் முதல் தடவை எப்படியா கண்டுபிடிச்சேன். இது மாதிரி இதெல்லாம் வந்து தொழில் ரகசியங்கள். தொழில் ரகசியம். ஐயா, இப்போ சமீப காலமாக வந்துட்டு பெருமளவு பெரியவங்கள இருந்து சின்ன சின்ன பசங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மனசளவு ரொம்ப பாதிக்கப்பட்டு, அதாவது என்ன சொல் டிப்ரெஷனில் இருக்காங்க, வெளியில் சொல்ல முடியல. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கோங்க, ஒரு ஹோம்ஒர்க் பண்ணு, நீ ஸ்டேட் லெவல் வரணும், ஃபஸ்ட்டு வரணும் சொல்லுவேன், அது உடனே டிப்ரெஷனுக்குள்ளே தான் அந்த குழந்தைங்க போதே கண்டி. நம்ம சொல்லிட்டாங்க நம்ம செய்வோன்ற அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் இல்லாமல் குழந்தைங்களுமே ஒரு சின்ன விஷயம் கூட உடஞ்சி போயிடுறாங்க, மனசு உடஞ்சி போயிடுறாங்க. எதுவும் யங்ஸ்டர்ஸ் சொல்லவே வேண்டாம், அவங்க தேடுற வேற ஒரு பழக்கமே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ கலாச்சாரமே அப்படியே மாறி போய் கிடக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் எம்பிபிஎஸ் படித்தேன். படிக்கும்போது ஹவுஸ் சர்ஜன்சி 4 போஸ்டிங்கு, மெடிசன், சர்ஜரி, மிட்வைஃபரி, பப்ளிக் ஹெல்த்து 4 போஸ்டிங்கு. அது 4வது போஸ்டிங் வந்து பப்ளிக் ஹெல்த் வரும். அந்த பப்ளிக் ஹெல்த் போஸ்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், 3 மாதம் இருக்கும் டைம். அதுக்குள்ளே 2 வேலை வந்துடும். கவர்மெண்ட்டில் போஸ்டிங் போட்டுருவாங்க. மாட்டேன்னுவோம். அந்த ஆஃபீஸர் வந்து கெஞ்சுவாங்க, சார் சேருங்க சார், கவர்மெண்ட்டில் ஆள் இல்லை சார், சேர மாட்டேன்னுவோம். அந்த மாதிரி இருந்தது ஒரு காலம். இன்றைக்கி வேலை இல்லை டாக்டருக்கு ஆயிரக்கணக்கு. படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை. நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். சமீப காலமாக ஒரு இப்போ சொல்லிக்கொள்கிற மாதிரி ஒரு பெரிய தொழிற்சாலை இந்தியாவில் எங்கேயாவது திறந்துருக்காங்களா சொல்லுங்க பார்க்க. சுத்தமாக காலி. 2வது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு இன்னும் தொழில் சிஸ்டமே மாறி போச்சு. அதனால் எதிர்காலம் என்ன ஆகுங்கிற பயம் அந்த பசங்க எல்லா இளைஞர்களுக்கும் வந்ததனுடைய காரணம் தான் அவங்கள வந்து இந்த மாதிரி டிப்ரெஷனுக்கு போக வைக்கணும். வேலை கிடைக்குங்கிற இது வந்து அமெரிக்காவில் முதல்லையே வந்துருச்சு. அதனால தான் ட்ரக் அடிக்ஷன் வந்து அமெரிக்காவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. காரணம் அங்கே ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. அமெரிக்காவில் ஒழுங்காக வேலை செய்யலன்னு வெளியே அனுப்பிச்சிடும் உடனே. இங்கே அப்படி இல்லை. இங்கே நீங்கள் வந்து வெளியே அனுப்புறதா இருந்தாங்க, முதலாளி வேணால் வெளியே போகலாம், வெளியே தொழிலாளி போக மாட்டான். அதனால தான் அமெரிக்காவில் வந்து ஜாப் செக்யூரிட்டி இல்லைங்கிறதுனால தான் பல இளைஞர்கள் வந்து, ஏன்னா நான் அங்கே இருந்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் காரணம். பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி இதெல்லாம் இல்லாத ஒரு டிப்ரெஷன் வரத்தான் செய்யும். மாணவ இளைஞர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறத்தான். இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? அரசியல் கட்சியை சார்ந்தவங்க நினைக்கிறீங்களா, இல்லை பொதுமை அவங்களே நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, இன்றைக்கி எந்த தொழில் ஆரம்பிக்கிறத நமக்கு உறுதியாக சொல்ல முடியலையே. ஒரு காலத்தில் சொல்லுவோம், நல்ல ஒரு தொழில் ஆரம்பிச்சாச்சு, 3 தலைமுறைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லை. ஃபோனு, செல்ஃபோன் தான் உலகமே. ஃபோன் எடுத்துங்க, உங்களுக்கு லேண்ட்லைன் ஃபோன் அந்த காலத்தில் கிடச்சிருச்சுன்னா பெரிய ஆளுப்பா உடனே வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் போய் கெஞ்சும் நிற்போம், யாரையோ பிடிப்போம், அப்போ தான் கிடைக்கும். இன்றைக்கி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்செல்லாம் என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த சிஸ்டமே மாறி போச்சு. இன்றைக்கி எதுனாலும் கையில் ரெஸ்ட் வாட்ச் கட்டுறோமோ இல்லையோ, நம்ம பர்ஸ் எடுத்துக்கிறோமோ இல்லையோ, செல்ஃபோன் எடுத்துக்கிறோம். மனைவிக்கு பதிலாக கணவனுக்கு பதிலாக வந்து ரோல் ப்ளே பண்ணுற அளவுக்கு அது போயிடுச்சு. நான் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஏதாவது டைப் பண்ணி மெசேஜ் அனுப்பலான்னாக்கா அது வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஆமாம், இது தப்பாக இருக்குது, நம்மளை சிந்திக்கூட அந்த அளவுக்கு போயிட்டு. அதனால தான் இப்போ செல்ஃபோன் அந்த மாதிரி ஒன்று வரும், இருக்கிற சிஸ்டம் அப்படியே கம்ப்ளீட்டாக காலியாகவும் நம்ம என்றைக்கா எதிர்பார்த்தோமா. இன்றைக்கி அந்த தொழில் போயிடுச்சு. இப்போ வந்து பெட்ரோல் காரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகுது. எலக்ட்ரானிக் கார் வர ஆரம்பிச்சிருச்சு. எலக்ட்ரானிக் கார் வர ஆரம்பிச்சதுன்னா பெட்ரோல் டீசல் வந்து மார்க்கெட் விழுவும். அப்படி மார்க்கெட் விழுந்ததுன்னா அங்கே வளைகுடா நாடுகள் பூரா காலி. ஸோ அதனால் எந்த தொழில் ஆரம்பித்தா நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் கிடைக்குங்கிறதுக்கு இன்றைக்கி எதுவுமே இல்லை. சார், டெக்னாலஜியோட இந்த வளர்ச்சி வந்துட்டு நீங்கள் நெகட்டிவாக பார்க்குறீங்களா, பாசிட்டிவாக பார்க்குறீங்களா? டெக்னாலஜிக்கு ஒரு இடத்துல எல்லை வகுக்கும், இதுக்கு மேலே போகாத. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்து ஸ்டெம் செல் கொண்டு வந்தாங்கம்மா. ஸ்டெம் செல் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து அந்த செல்லை நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த அந்த அந்த கெட்டுப்போன டிஷ்யூ அதை மாற்றி புது டிஷ்யூ உருவாக்கிடும். அதை வந்து உடனடியாக நிறுத்தினாங்க. ஏன்னா ஹார்ட்டு கெட்டு போச்சு, ஸ்டெம் செல் இன்ஜெக்ட் பண்ணினா ஹார்ட்டை சரி பண்ணிவிடும்.
பிரெயின் கெட்டு போச்சு, ஸ்டெம் செல் இது பண்ணிங்கன்னா பிரெயினை சரி பண்ணிடும். இப்படி ஒவ்வொன்றும் புதுசாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எப்போ சாவது? 500 வருஷம் 600 வருஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து மனித இனமே நாசமாக போட்டோம். அதனால தான் உடனடியாக நிறுத்தினாங்க. அது மாதிரி தான் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பொன்னியின் செல்வன் கதைன்னே வச்சுக்கோங்களேன். வல்லவரை வந்தியத்தேவன் தன்னுடைய வெள்ளை குதிரை மீது ஏறிக்கொண்டு வீராணம் ஏரிக்கரையில் குதிரை போய் கொண்டிருந்தான். தூரத்திலே பாய்மர கப்பல்கள் போய் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 5 அத்தியாயங்கள் 1500 பக்கத்தையும் அடுத்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எழுதி கொடுத்துருவோம். ஆமாம், நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை. இப்படியெல்லாம் போச்சுன்னா உங்களை அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு. இந்த காலத்தில் ஒரு படம் டெமான் சீடுன்னு கம்ப்யூட்டர் வந்த புதுசு. கம்ப்யூட்டர் ஒரு பொண்ணை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாள். ரொம்ப இன்டிமேட்டாக அந்த கம்ப்யூட்டர்கிட்ட பழகிட்டு இருப்பாள். அது எந்த அளவுக்கு போயிடுதுன்னா அவளை ரேப் பண்ணிடுது. கம்ப்யூட்டர் ரேப் பண்ணுது. ரேப் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அவள் செக்கப்புக்கு போகிறா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. எப்படி சார் நம்ப முடியாத ஒரு ஸ்டோரி. அதுதான் டெமான் சீடு. வேதாள வித்து, பேய் வித்து, வேதாள உலகம் மாதிரி வேதாள நாளைக்கு கம்ப்யூட்டர் இது மாதிரி ஒரு உயிரை கூட உருவாக்குற அளவுக்கு வந்துருச்சுன்னா நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது அப்படிங்கிற கற்பனை அன்னைக்கு சொன்னாங்க. நிஜமாக கூட போகலாம். இப்போ இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர்ஸ் நம்ம வாழ்க்கையை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக நம்முடைய அன்றாட எல்லா வேலையும் அது மாற்றி கொடுத்துருச்சு. அதனால் இதெல்லாம் நம்ம பார்க்கணும்.